ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.28% பாசிட்டிவ்ல 16,496ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ HCL டெக், TCS, நெஸ்லே இந்தியா, பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் ONGC. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், அதானி போர்ட்ஸ், M&M, ஐச்சா மோட்டார்ஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோ. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.26% பாசிட்டிவ்ல 35,124ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ PNB, கொட்டாக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், HDFC பேங்க் அண்ட் SBI. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பந்தன் பேங்க், RBL பேங்க், ஃபெடரல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் AU பேங்க். அண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு ஓவரால் ப்ராடர் மார்க்கெட்னு பார்க்குறப்போ IT செக்டார் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அண்ட் அதுவே ஆட்டோ செக்டார்ன்றது வீக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜொமேட்டோ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஜொமேட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.65% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இன்னைக்குல இருந்து இவங்களோட ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணலாம். அதாவது ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்ன்றது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் போல இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக இவங்க அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓட 3 நாள் பீரியடில் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஐபிஓ ஓப்பன் ஆகிறதுக்கு ஃபியூ டேஸ் முன்னாடியே வந்து இவங்க பிட் பண்ணி வாங்கிப்பாங்க. அண்ட் இப்படி ஐபிஓ பீரியடுக்கு முன்னாடியே பிட் பண்ணி வாங்குறதுனால இவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ வாங்கிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் லாக்இன் பீரியட், அதாவது அலாட்மெண்ட் ஆனதுலேருந்து ஷேர்ஸை 30 டேஸ்க்கு அவங்களால செல் பண்ண முடியாது. அண்ட் அதுவே 30 டேஸ்க்கு அப்புறமா அவங்க செல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜொமேட்டோட லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஜூலை 23 நடந்தது. ஸோ அங்கிருந்து 30 டேஸ்னு பார்க்குறப்போ ஆகஸ்ட் 23. ஸோ இன்னைக்குல இருந்து இவங்களோட ஆங்கர் இன்வெஸ்டர் செல் பண்ணணும்னா செல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போன வாரமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டாக நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து 23 ஆகஸ்ட்லேருந்து செல் பண்ணலாம்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் இதே போல் தத்வா சிந்தான் வந்து அடுத்து, அதாவது 26 ஆகஸ்ட்ல இருந்து தத்வா சிந்தானோட ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணலாம். ஆனால் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது 30 டே லாக்இன் பீரியட் முடிஞ்ச பிறகு எல்லா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுமே கட்டாயமாக செல் பண்ணுவாங்கன்னு இல்லை. வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கு, இல்லை வேற ஏதாவது ரீசன்னால அவங்க செல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா மட்டும்தான் செல் பண்ணுவாங்க. ஆனால் 30 டே லாக்இன் பீரியட் முடிஞ்ச பிறகு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான் இருந்திருக்கு. ஓகே, அடுத்து நுவோக்கோ விஸ்தாஸோட ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்தியாவோட 5th லார்ஜஸ்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சரரான நுவோக்கோ விஸ்தாஸோட ஐபிஓ இன்னைக்கு மார்க்கெட்டில் லிஸ்டாக இருந்தது. ஸோ இதோட லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் அரௌண்ட் 17% டிஸ்கவுண்ட்டில் லிஸ்டாக இருந்தது. அண்ட் அதுவே என்எஸ்சியில் கிட்டத்தட்ட 15% டிஸ்கவுண்ட்டில் லிஸ்டாக இருந்தது. அண்ட் அதுவே எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 6.72% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கா இருக்கிறதுனால அதானி வில்மரோட ஐபிஓவை செபி ஹோல்ட்ல வச்சிருக்காங்கன்னு வந்த அப்டேட்னால இன்னைக்கு சில அதானி ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு செல்லிங் ப்ரெஷர்ல இருந்தது. ஓகே, அடுத்து HDFC பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். லாஸ்ட் நியர்லி 8 மந்த்ஸா வந்து HDFC பேங்க் எந்த ஒரு புது கிரெடிட் கார்டும் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு RBI பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் வீக் வந்து அந்த பேனை RBI லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ புது கிரெடிட் கார்ட்ஸை இஷ்யூ பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால இது வரைக்கும் லூஸ் பண்ண மார்க்கெட் ஷேரை எப்படி கெயின் பண்ண போறோன்றதை பற்றி HDFC பேங்க் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இயரில் லூஸ் பண்ண மார்க்கெட் ஷேரை நாங்கள் பிடிச்சிருவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட்டில் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகுறதுனால எங்களுக்கே நாங்கள் இன்டர்னலாக வந்து சில மைல் ஸ்டோன்ஸை வச்சுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் 3 lakh மந்த்லி நியூ கிரெடிட் கார்டு சேல்ஸை வந்து நாங்கள் டார்கெட்டாக வச்சுருக்கோம். அண்ட் அடுத்த 2 குவார்ட்டர்ஸில் 5 lakh மந்த்லி நியூ கிரெடிட் கார்டு சேல்ஸை நாங்கள் டார்கெட்டாக வச்சிருக்கோம். ஸோ அப்படி 3 to 4 குவார்ட்டர்ஸில், அதாவது 1 இயரில் நாங்கள் லாஸ்ட் 8 மந்த்ஸாக லூஸ் பண்ண மார்க்கெட் ஷேரை திரும்ப பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பேனுக்கு முன்னாடி இவங்களோட கிரெடிட் கார்டு மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25% இருந்தது. அண்ட் அது இந்த பேன்னால அரௌண்ட் 2% குறைஞ்சு இப்போ அரௌண்ட் 23% மார்க்கெட் ஷேரில் இருக்காங்க. அண்ட் அந்த லூஸ் பண்ண மார்க்கெட் ஷேரை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து ICICI பேங்க் அண்ட் இதே போல் SBI கார்ட்ஸ் வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. அடுத்து HDFC பேங்கோட டிஜிட்டல் லான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது HDFC பேங்க் வந்து டிஜிட்டல் 2.1 நிறைய பிளான்ட் ஆக்டிவிட்டிஸ் வச்சிருந்தாங்க. ஆனால் RBI வந்து டிஜிட்டல் லான்ச்சஸையும் பேன் பண்ணதுனால
அது ரிலேட்டடா ரெகுலேட்டர்ஸ் கிட்ட டே டு டே அண்ட் அதே போல வீக்லி பேசிஸ்ல கான்ஸ்டன்டா டச்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ அண்ட் தேர்ட் பார்ட்டிஸோட அப்சர்வேஷன்ஸை மிட்டிகேட் பண்றதுக்கு சில ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் அதே போல லாங் டேர்ம் பிளான்ஸை வந்து நாங்கள் சப்மிட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதில் ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு, மீடியம் டேர்ம் பிளான்ஸ் ப்ராசஸில் இருக்கு அண்ட் லாங் டேர்ம் பிளான்ஸ் ரிலேட்டடாக ஆர்பிஐ கிட்ட கான்ஸ்டன்ட்டாக இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து டெலிகாம் ரிலேட்டடாக 2 அப்டேட் இன்னைக்கு வந்திருந்தது. ஒன்று வந்து ட்ராய் ரிலீஸ் பண்ண டெலிகாம் சப்ஸ்கிரைபர்ஸ் டேட்டா. அதில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அண்ட் ஜியோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது வோடஃபோன் ஐடியா வந்து ஆஸ் யூஷுவல் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்தில் 38 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மே மந்த்தில் அரௌண்ட் 46 lakh சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது ஜியோ பார்த்தீங்கன்னா அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை இந்த ஜூன் மந்த்தில் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மே மந்த்தில் 35 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்தில் 42.8 lakh சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் போன மாதம் அதாவது மே மந்த்தில் பார்த்தீங்கன்னா 48.2 lakh சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலாக டெலிகாம் ரிலேட்டடாக இன்னொரு அப்டேட்டும் வந்து சோர்சஸ் கிட்ட இருந்து வந்திருந்தது. ஸோ அது என்ன அப்டேட்னு பார்க்குறப்போ டெலிகாம் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஏஜிஆர் டியூஸை 10 years இல்லாமல் 20 years டைம் லைனில் கட்டலான்னு கவர்மெண்ட் முடிவெடுக்க போகிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டில் டெலிகாம் கம்பெனிஸ் அவங்களோட ஏஜிஆர் டியூஸை 10 years டைம் லைனில் கட்டணும்னு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இப்போ கவர்மெண்ட் வந்து 20 years டைம் லைன் கொடுப்பாங்களான்றது நம்ம கவனிக்கணும். அண்ட் அப்படி ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா இது வந்து டெலிகாம் கம்பெனிஸ்க்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கட்ட வேண்டிய ஏஜிஆர் டியூஸ் பர்டன்ன்றது ஓரளவுக்கு குறையும் அண்ட் அது வந்து ஸ்பெசிஃபிக்கலி வோடஃபோன் ஐடியாவுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் ஸ்டில் வோடஃபோன் ஐடியாவில் உங்களோட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பெட் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து கேட்லா ஹெல்த் கேரோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜைடஸ் கேட்லாவோட கோவிட் வேக்சினான ஜைகோவ்-டிக்கு வந்து நம்ம இந்தியாவில் எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் கிடைச்சதுனால ஓரளவுக்கு ஷேர் பிரைஸ் நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது. ஆனால் ஸ்டில் வேக்சினோட ப்ரைஸை வந்து இன்னும் 1 to 2 weeks அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் அவங்களோட வேக்சினை 3 to 12 years ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ட்ரையல் பண்ணுறதுக்கான அப்ரூவலுக்கு நெக்ஸ்ட் 10 days வந்து ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து மஹிந்திரா ஹாலிடேஸோட அப்டேட்டை பார்க்கலாம். மஹிந்திரா ஹாலிடேஸோட ஆக்குபென்சி பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து அரௌண்ட் 72% இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அண்ட் 90% ஆஃப் த ரெசார்ட்ஸ் வந்து ஆப்ரேஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இப்போ ஆகஸ்ட்டில் வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 100% ஆக்குபென்சி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது ஓவரால் Q2ன்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 75% ஆக்குபென்சியில் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து ஹோட்டல்ஸ், பார்க்ஸ், தியேட்டர்ஸ், ஸ்கூல்ஸ்னு மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்த இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை ஓரளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருந்தது. அதாவது அந்த அப்டேட் என்னன்னு பார்க்குறப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பிஎம்ஓக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்டில் வந்து தேர்ட் வேவ் அதாவது கோவிடோட தேர்ட் வேவ் வந்து அக்டோபரில் அதிகமாக இருக்கலாம்னு வார்னிங் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த அப்டேட் வந்து இப்போ சில ஸ்டேட்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு இருக்கிற அப்டேட்டோட பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ஸை இம்பாக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பேப்பர் ஸ்டாக்ஸ், பிவிஆர், ஐநாக்ஸ் அண்ட் அதே போல் இந்த மஹிந்திரா ஹாலிடே ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் ஓரளவுக்கு நெகட்டிவாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஆக்சுவலாக கோவாவோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இன்னைக்கு வரைக்கும் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இப்போ 30th ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால சோஷியல் கேதரிங்ஸ் அண்ட் கேசினோக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால டெல்டா கார்ப்போட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு நெகட்டிவாக ரியாக்ட் இருந்தது. ஓகே, அடுத்து செமிகண்டக்டரோட இஷ்யூ ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருந்தது. அதாவது சோர்சஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட் என்ன சொல்லுதுன்னா செமிகண்டக்டரோட ஷார்டேஜ் இஷ்யூஸ்ன்றது ஈவன் ஹை அண்ட் 2-wheelersையும் வந்து இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இந்த ஷார்டேஜ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பஜாஜ் ஆட்டோவோட ஹை அண்ட் ப்ரீமியம் மாடல்ஸோட ப்ரொடக்ஷனை ஆகஸ்ட் மந்த்தில் அரௌண்ட் 30% இம்பாக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இதனால் கம்பெனி வந்து எது ஹை டிமாண்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த போல ப்ரொடக்ஷன் மிக்ஸை வந்து ரீஅலைன் பண்ணிட்டு இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஆனால் இந்த ஓவரால் அப்டேட்னால பஜாஜ் ஆட்டோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு நெகட்டிவாக ரியாக்ட் இருந்தது. ஓகே, அடுத்து கெப்பாசிட்டி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச்ன்ற ரேட்டிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டெட் ரேட்டிங்கை வந்து ரொம்பவே டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த ஏ ரேட்டிங்ல இருந்து இப்போ டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேர்ஸ்டான ரேட்டிங்னு சொல்லலாம். கம்பெனியோட லிக்விடிட்டியில் சேலஞ்சஸ் இருந்து அவங்களோட கடனை டிஃபால்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி டி ரேட்டிங் கொடுப்பாங்க. அண்ட் இப்படி டி ரேட்டிங்னால அடுத்த கம்பெனி வந்து கடன் ரைஸ் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதனால் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% லோயஸ்ட் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. ஆனால் கம்பெனி என்ன அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களோட டெட் அப்ளிகேஷன்ஸை நாங்கள் ரெகுலராக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் கமிங் குவார்ட்டர்ஸ்லையும் ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ இருக்குன்ற கிளியர் விசிபிலிட்டி இருக்கு அண்ட் ஃபினான்ஷியல் 2023க்குள்ள நாங்கள் டெட் ஃப்ரீ ஆகிறதுலையும் கமிட்டடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு எஸ்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்ட் இருந்தது. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னு பார்க்குறப்போ
குபோத்தாவோட கான்ஃபரன்ஸ் காலில் இந்தியாவோட ஆப்ரேஷன்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. குபோத்தோ அண்ட் எஸ்காட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருந்தாங்க. அதாவது குபோத்தோ வந்து 60% அண்ட் எஸ்காட்ஸ் வந்து 40%னு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு இயர்லி 50,000 டிராக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ குபோத்தா வந்து இந்தியன் ஆப்ரேஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்ற அந்த அப்டேட்னால இது எஸ்காட்ஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்தது. ஓகே, அடுத்து நோசிலோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது எம்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ரப்பர் கெமிக்கலோட குளோபல் லீடரான சைனாவோட சன்ஷைன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட வால்யூம்ஸ் அண்ட் அதே போல் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் எல்லாமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவங்க பாசிட்டிவ் அவுட்லுக்கும் கொடுத்ததுனால இது வந்து நோசிலுக்கு பாசிட்டிவாக இருக்குன்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நோசில் கம்பெனியும் வந்து இதே சிமிலர் பிஸ்னஸ் பண்ணுறதுனால, அதாவது ரப்பர் கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு நோசிலோட ஷேர் ப்ரைஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது. ஓகே, அடுத்து HCL டெக்னாலஜிஸோட அப்டேட் பார்க்கலாம். இன்னைக்கு HCL டெக்னாலஜிஸ் வந்து முனிச் ரேன்ற ரீஇன்சூரரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ரீஇன்சூரர்ன்றது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க. ஆக்சுவலாக இந்த முனிச் ரேன்றவங்க வேர்ல்டோட லீடிங் ரீஇன்சூரராக இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணதுனால இதோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது. அடுத்து அரவிந்த் ஃபேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரௌண்ட் 10% வரைக்குமே ரைஸ் இருந்தது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்க்குறப்போ, அரவிந்த் ஃபேஷன்ஸ் கம்பெனி வந்து 439 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் அண்ட் இதே போல் அவங்களோட ப்ரமோட்டர்ஸ் கிட்ட இருந்தே வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட் ரைசிங் வந்து ஈக்விட்டி ஷேரை 218.5 rupeesக்கு ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் பண்ணி ரைஸ் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸே வந்து ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்ல கம்பெனியோட ஷேர்ஸை 218.5 rupeesக்கு வாங்குறாங்கன்ற அந்த அப்டேட்னால இதோட ஷேர் ப்ரைஸ் நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்ட் இருந்தது. ஓகே, அடுத்து FIS அண்ட் DIS டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு FIS வந்து கிட்டத்தட்ட 1363 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து கிட்டத்தட்ட 1452 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு பெரிய சேஞ்ச் கொடுக்காததுனால ப்ரீவியஸாக கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 16,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் இது புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதே போல் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அடுத்து 16,200ன்றது நல்ல சப்போர்ட்டாக பார்க்குறேன். ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்குறப்போ இந்த வாரம் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து 16,200லேருந்து 16,600க்குள்ளே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.